ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சாய் குக்கிங். இன்றைக்கி செய்ய போகிறது பச்சரிசி வடம். 1/4 கிலோ பச்சரிசி, 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுக்கிட்டா நல்லது. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பச்சரிசி, ஊற வச்ச ஜவ்வரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்படுறவங்க 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வடம் ஒட்டாமல் வரும். நம்ம மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவு ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு இட்லி தட்டை வச்சு அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரெண்டு தட்டாக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகணும் நல்லா. இந்த வடம் பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுத்துலேயுமே செய்யலாம். இது பிளாஸ்டிக் மூடிலையும் வைக்கலாம். இந்த வடத்தை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நீங்கள் இது சூடு ஆறுனதும் ஒரு ஸ்பூன் எடுத்து சைடு ஓரத்தெல்லாம் மெதுவாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வெயிலே தேவையில்லை. இதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் ஃபேன் காற்றுலேயே தான் காய வைக்க போகிறோம். ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் வீட்டுக்குள்ளேயே போட்டு காய வைக்கலாம். ஒரு 48 மணி நேரம் காய்ஞ்சா போதும். மெலிசாக போட்டால் தான் சீக்கிரமாக காயும். கனமாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக காயாது. நல்லா இது மாதிரி காய வச்சுக்கோங்க. 48 மணி நேரம் கழிச்சு இப்படி இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம பொரிக்கலாம். நல்லா ஈஸியாக பொரிஞ்சிடும். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் மாடியில் கொண்டு போய் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. இது நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால உடம்புக்கும் நல்லது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியான வடம். பச்சரிசி வடம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் புது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்.